வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். 3 கோடி வழக்குகள் நிலுவை. வலுவான நீதித்துறைக்கு நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவது அவசியம் என்று பிரதமர் பேச்சு. சென்னை ஹைகோர்ட்டில் தமிழ் மொழி. டெல்லி மாநாட்டில் முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தல். 30 தமிழக மீனவர்களுக்கு இலங்கையில் சிறை. தொடர் வேலை நிறுத்தம் நடத்த ராமேஸ்வரம் மீனவர்கள் முடிவு. விரிவான செய்திகள். இந்திய நீதிமன்றங்களில் 3 கோடிக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதை ஒப்புக்கொள்வதாக தெரிவித்துள்ள பிரதமர் மன்மோகன் சிங், நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டியது அவசியமாகிறது என்றார். முதல்வர்கள் மற்றும் நீதிபதிகளின் மாநாடு டெல்லியில் ஞாயிறன்று நடந்தது. இதில் நாட்டில் நீதி வழங்கும் முறை அடிக்கடி விமர்சனத்துக்குள்ளாவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த மாநாட்டுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்டமாஸ் கபீர் தலைமை வகித்தார். விழாவை பிரதமர் மன்மோகன் சிங் துவக்கி வைத்தார். அவர் பேசுகையில், நீதித்துறையை வலுப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து முதல்வர்களும் நீதிபதிகளும் விவாதிக்க இந்த மாநாடு பயனுள்ளதாக அமையும் என்றும், சமீபத்தில் நடந்த டெல்லி மாணவி பலாத்கார சம்பவத்தில் நீதி வழங்கும் முறையை திரும்பி பார்க்க வேண்டிய கட்டாயம் அனைவருக்கும் ஏற்பட்டது என்றும் பேசினார். டெல்லி மருத்துவ மாணவி பாலியல் பலாத்கார சம்பவத்தை மத்திய அரசு துரிதமாக விசாரிக்க நடவடிக்கை எடுத்தது என்றும், மகளிருக்கு எதிரான குறிப்பிட்ட சில குற்றங்களுக்காக விரைவு நீதிமன்றம் அமைத்து விசாரணை நடத்தும் நீதித்துறைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கூறினார். At the recent horrific tragedy of gang rape in Delhi compelled an urgent introspection about our laws and justice delivery system. இந்திய நீதிமன்றங்களில் 3 கோடிக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும், நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தி நிலுவையில் உள்ள வழக்குகளையும் தாமதமாகி வரும் வழக்குகளையும் முடிக்க வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். இதற்கான முயற்சியை முதலில் மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும், உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு மத்திய அரசு முழு ஆதரவு அளிக்கும் என்றும், நீண்ட நாள் கோரிக்கையான அகில இந்திய நீதித்துறை சேவை மையத்தை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் கூறினார். ஏழைகளுக்கும் தேவையானவர்களுக்கும் விரைந்து நீதி கிடைத்திட வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்று முதல்வர் மற்றும் நீதிபதிகள் மாநாட்டில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். மாநில முதல்வர்கள் மற்றும் நீதிபதிகள் மாநாடு டெல்லியில் ஞாயிறன்று நடந்தது. இதில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா சார்பில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் KP முனுசாமி கலந்து கொண்டு முதல்வரின் உரையை வாசித்தார். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உரையில், உச்சநீதிமன்ற அறிவுரைப்படி தமிழகத்தில் கீழ் நீதிமன்றங்கள் அதிகப்படுத்தப்பட்டு வருவதாகவும், 2012ஆம் ஆண்டு 167 சிவில் நீதிபதிகளை தேர்வு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் டெல்லி மாணவி பாலியல் பலாத்கார மரண சம்பவத்தை தொடர்ந்து பெண்களை பாதுகாக்க வலுவான 13 அம்ச செயல் திட்டத்தை அறிவித்துள்ளதாகவும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியில் வழக்காட மத்திய அரசும் உச்சநீதிமன்றமும் அங்கீகரித்து அனுமதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள முதல்வர் ஜெயலலிதா, சட்டம் விரைந்து நீதி வழங்கும் தன்மையால் மட்டுமே சமத்துவம், சமூக நீதியை மக்களிடம் கொண்டுவர இயலும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னையில் சட்டப்பணிகள் ஆணைய கூட்டத்தை கூட்ட முடிவு செய்ததற்கு தனது நன்றியை கூறிக்கொள்வதாகவும் முதல்வர் ஜெயலலிதா மாநாட்டு உரையில் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து சனிக்கிழமை காலை 300க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படை 5 விசை படகுகளில் இருந்த 30 மீனவர்களை சிறைப்பிடித்துச் சென்றது. சிறைப்பிடித்தவர்கள் தலைமன்னாரில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மற்ற மீனவர்களின் வலையை அறுத்து எறிந்ததோடு அவர்கள் பிடித்து வைத்திருந்த மீன்களையும் இலங்கை கடற்படையினர் எடுத்துச் சென்றனர். ஏப்ரல் 15ஆம் தேதி மீன்பிடி தடைகாலம் அமலுக்கு வர இருப்பதால் மீனவர்கள் பெரும் கஷ்டத்திற்கு உள்ளாக நேரிடும் சூழல் எழுந்துள்ளது. மத்திய மாநில அரசுகள் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்கவும், இலங்கை கடற்படையினரின் தொடர் அட்டூழியத்திற்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றும் ராமேஸ்வரம் மீனவர் சங்க செயலாளர் எமிரிட் தெரிவித்தார். இன்னும் 5 தினங்கள்ல இந்த 45 நாள் மீன்பிடி தடை காலம் வருது. இன்றைக்கே நாங்க பசி கொடுமையில கிடக்கும் போது இந்த தடை காலத்தை எப்படித்தான் சமாளிக்க போறோம் தெரியல. ஆகையினால அரசாங்கம் இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் படகையும் உடனடியாக விடுதலை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும். மத்திய அரசாங்கம் இந்த மீனவர் ரோத போக்க கைவிட்டுட்டு இந்த மீனவருடைய பிரச்சனையில மீனவனையும் படகையும் விடுதலை பண்றதுக்கு உடனடியாக ஏற்பாடு பண்ணணும். இந்நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இதன் ஒரு பகுதியாக வரும் 12ஆம் தேதி பாம்பன் பாலத்தின் அருகே மறியல் போராட்டம் நடத்தவும் திட்டமிட்டுள்ளனர்.
இந்நிலையில் மன்னார் நீதிமன்றத்தில் தமிழக மீனவர்கள் 30 பேர் ஆஜர்படுத்தப்பட்டனர். வரும் 18ஆம் தேதி வரை தமிழக மீனவர்களை சிறையில் அடைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டதால் 30 பேரும் அனுராதபுரம் சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த 5ஆம் தேதி 26 காரைக்கால் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறை பிடித்தனர். இது தொடர்பாக புதுவை முதல்வர் ரங்கசாமி பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு அவசர கடிதம் அனுப்பியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியால் கருணை மனு நிராகரிக்கப்பட்ட 8 பேரின் தூக்கு தண்டனையை நிறைவேற்ற 4 வார காலத்துக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூக்கு தண்டனை கைதிகளான சுரேஷ், ராம்ஜி, குர்மித் சிங், தரம்பால், சுந்தர் சிங், ஜாஃபர் அலி, ஹரியானா மாநில முன்னாள் எம்எல்ஏ ராலு சிங்கின் மகள் சோனியா, அவரது கணவர் சஞ்சீவ் ஆகிய 8 பேர் தங்களின் தூக்கு தண்டனையை கருணை அடிப்படையில் ஆயுளாக குறைக்க கோரி ஜனாதிபதியிடம் மனு கொடுத்தனர். ஆனால் இவர்களின் மனுவை ஜனாதிபதி நிராகரித்தார். இதனால் இவர்களின் தூக்கு தண்டனை உறுதியானது. இந்நிலையில் ஜனநாயக உரிமை மக்கள் சங்கத்தின் சார்பில் ஜனாதிபதி கருணை மனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இம்மனுவை நீதிபதிகள் சதாசிவம், இக்பால் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் விசாரணைக்கு ஏற்றது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் கைதிகள் 8 பேரின் தூக்கு தண்டனையை நிறைவேற்ற 4 வார காலத்துக்கு தடை விதித்தனர். மேலும் நீதிபதிகள் கூறுகையில் அப்சல் குரு தூக்கு தண்டனை போன்று இச்சம்பவமும் நடந்துவிடக் கூடாது என்றும் அப்சல் குரு தூக்கிலிடப்பட்ட பிறகுதான் அவர்களின் உறவினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது மோசமானது என்றும் கைதிகளை அவர்களது உறவினர்கள் சந்திக்க கடைசி வாய்ப்பு அளித்திருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் கோடைகால ரயில் டிக்கெட் விற்பனை சூடு பிடித்துள்ள நிலையில் கூடுதல் ரயில் இயக்க பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளிகளுக்கு விடுமுறை, மதுரை சித்திரை திருவிழா, சுற்றுலா என்று சென்னை வாசிகள் கோடையை அனுபவிக்க தயாராகிவிட்டனர். சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களும் ஆயத்தமாகிவிட்டனர். இதற்காக குறைந்த கட்டணத்தில் நிறைவாக பயணிக்க ரயில் சேவையை நாடி வருகின்றனர். குறிப்பாக தென் மாவட்ட மக்கள் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து செல்லும் ரயில்களையே நம்பியுள்ளனர். இந்நிலையில் கோடைகால பயணத்திற்கான ரயில் முன்பதிவு விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் 2 பேரும் சென்னையில இருந்து மதுரைக்காண்டி சம்மர் வெக்கேஷன் காண்டி போய்கிட்டு இருக்கோம். பட் என்னங்க ட்ரெயின் டிக்கெட் எதுவுமே ஃபில் ஆகலை. எல்லா டிக்கெட்டுமே ஃபுல் ஆயிருச்சு. எங்களுக்கு எந்த சீட்டுமே கிடைக்கல. இங்கேருந்து போகிறதுக்கு 52 வெயிட்டிங் லிஸ்ட், பட் வரதுக்கு 102 வெயிட்டிங் லிஸ்ட். இன்னும் வேற ஏதாவது ஸ்பெஷல் ட்ரெயின் தான் நல்லா இருந்துன்னு எதிர்பார்ப்போம். சித்திரை திருவிழாக்கு போகிறதுக்கு டிக்கெட் பார்த்தேன், கிடைக்கல. இருக்கு, வைகையில் இந்த வாரம் வரைக்கும் இருக்கு. அடுத்த வாரத்துல இருந்து தான் இருக்குமான்னு தெரியல. ரயில்களுக்கு டிக்கெட் முன்பதிவு செய்து காத்திருப்போர் இடம் உறுதியாகாத பட்சத்தில் அதிக விலை கொடுத்து பேருந்துகளில் செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். காத்திருப்பு பட்டியலை தெரிந்து கொண்டவர்கள் ஆம்னி பேருந்துகளையும் நாடி வருகின்றனர். தஞ்சை திருச்சி இடையிலான இருவழி அகல ரயில் பாதை பணி 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த உள்ளதாக தென்னக ரயில்வே கட்டுமான பிரிவு தலைமை நிர்வாகி தெரிவித்துள்ளார். தஞ்சை ரயில் நிலையத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் இருப்பு பாதை பணிகளை லோக்சபா எம்பி பழனி மாணிக்கம், தென்னக ரயில்வே திருச்சி கோட்ட மேலாளர் மஞ்சுளா ரங்கராஜன், தென்னக ரயில்வே கட்டுமான பிரிவு தலைமை நிர்வாகி விஜயகுமார் ஆகியோர் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்டுமான பிரிவு தலைமை நிர்வாகி விஜயகுமார், தஞ்சை திருச்சி இடையே விரைவில் இருவழி அகல ரயில் பாதை பணிகள் துவங்க உள்ளதாகவும் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணி செயல்படுத்த இருப்பதாகவும் கூறினார். இந்த தஞ்சாவூர் ஜிஓசி டபுளிங் நாங்க ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ்ல முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். 50 கிலோமீட்டர் டபுளிங், 50 கிலோமீட்டர் டபுளிங், 78 மைனர் பிரிட்ஜஸ், நிறைய மேஜர் பிரிட்ஜஸ், ஆர்ஓபிஸ் எல்லாம் வருது. இதை ஒர்க் பண்றதுக்கு ஒரு 350 crores எங்களுக்கு பணம் வேணும். இது வரைக்கும் அலாட் ஆயிருக்குது ஒரு 20 crores தான். பிளஸ் கொஞ்சம் லேண்ட் வேணும். எல்லா ஸ்டேஷன்லையும் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி யார்டு, மேஜர் பிரிட்ஜஸ்ல கொஞ்சம் லேண்ட் வேணும். நிறைய குவான்டிட்டி ஆஃப் எர்த் வேணும். அந்த எர்த்தும் லேண்டும் எவ்வளவு டைம்ல கிடைக்குதுங்க பொறுத்து இந்த வேலை முடிக்க முடியும். மேலும் தஞ்சை பட்டுக்கோட்டை இடையிலான ரயில் பாதை பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்துவதற்கான சர்வே பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விஜயகுமார் தெரிவித்தார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. பிரசித்தி பெற்ற திருச்சி சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை தேர் திருவிழா ஞாயிற்றுக்கிழமை காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடியேற்ற நிகழ்ச்சியை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் திரண்டிருந்தனர். தன்னை நாடி வரும் பக்தர்களின் நலனுக்காகவும் மாயசூரனை வதம் செய்த பாவம் நீங்கவும் ஈஸ்வரனை நோக்கி அம்பாள் 28 நாட்கள் விரதம் இருப்பதாக ஐதீகம். இத்தகைய சிறப்புமிக்க இக்கோவிலின் சித்திரை தேர் திருவிழா ஏப்ரல் 16ஆம் தேதி செவ்வாயன்று நடக்கிறது. மனிதர்களாகவும் உலகத்துக்காகவும் வாழக்கூடிய அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் இந்த சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில் தான். இன்றைய இருந்து 10 நாள்
சித்திரை பிரம்மோற்சவம் நடைபெறும். இன்று குடியேற்றத்துடன் துவங்குகின்றது. சித்திரை மாதத்தில் வர முதல் செவ்வாய் அன்று தேர் நடைபெறுகிறது. அதிலிருந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தெப்ப உற்சவம் நடைபெறும். சித்திரை செவ்வாய் தேர் அன்னைக்கு அதே 8ஆம் நாள் வந்து அம்பாள் தேர்கால் பார்ப்பதாக 8ஆம் திருவிழா நடைபெறுகிறது. சித்திரை திருவிழா நடைபெறும் காலங்களில் தினமும் அம்பாள் பல்வேறு அலங்கார வாகனங்களில் புறப்பட்டு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். சித்திரை முழுநிலவு திருவிழாவை ஒட்டி மங்களதேவி கண்ணகி கோவிலில் பிளாஸ்டிக் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கூடலூர் மேகமலை வன உயிரியல் சரணாலய பகுதியில் 5000 அடி உயரமலை உச்சியில் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க மங்களதேவி கண்ணகி கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று முழுநிலவு திருவிழா கொண்டாடப்படும். தமிழக கேரள எல்லைப் பகுதியில் இக்கோவில் இருப்பதால் இத்திருவிழாவை காண்பதற்காக இரு மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவர். இரு மாநில மக்களால் இத்திருவிழா இணைந்து கொண்டாடப்படுகிறது. பாதுகாக்கப்பட்ட வன உயிரியல் சரணாலய பகுதியில் இக்கோவில் அமைந்திருப்பதாலும் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக இரு மாநில உயர் அதிகாரிகளின் கூட்டம் கேரள மாநிலம் தேக்கடியில் நடந்தது. இக்கூட்டத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள், வான வேடிக்கை, பட்டாசுகள், ஜெனரேட்டர்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டதோடு இருசக்கர வாகனங்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. தடையை மீறினால் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கவும் இக்கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. வருகின்ற சித்ரா பௌர்ணமியொட்டி இரு மாநில எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய கண்ணகி கோவில் திருவிழா கொண்டாடுவது குறித்து இடுக்கி மாவட்டம் மற்றும் தேனி மாவட்டம் ஆட்சியர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டம் நடைபெற்றது. அதில் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து விவாதிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. தேக்கடியில் இருந்து அதிகாலை 4 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர். கோவில் வளாகத்தில் மாலை 5:30 மணிக்கு மேல் யாரும் தங்க அனுமதி இல்லை. பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளையும் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 22,240 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,780 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 55 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 51,950 ரூபாயாக இருந்தது. சிறையில் இருந்து 16 பாகிஸ்தான் கைதிகளை இந்தியா விடுதலை செய்து அவர்களை வாகா எல்லையில் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளிடம் ஒப்படைத்தது. பாகிஸ்தானுடன் நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் 14 மீனவர்கள் உட்பட 16 பாகிஸ்தான் கைதிகளை இந்திய அரசு விடுதலை செய்தது. இவர்கள் அனைவரையும் வாகா எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்திடம் ஒப்படைத்தது. இந்த கைதிகளில் 3 பேர் இந்திய எல்லைக்குள் தெரியாமல் வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. मैं सर गलती से आया था, रास्ता भूल गया था, तो यहाँ पे 2-2.5 साल रहा हूँ मैं. 2011 में अगस्त में आया था मैं, तो अपनी गलती का एहसास भी हुआ, कुछ सजा भी उतनी पाई है. तो बस यही दरख्वास्त करना चाहूंगा कि जो इस तरह गलती से बॉर्डर क्रॉस करते हैं उन्हें इतना पीड़ ना लगे शायद. தண்டனை காலம் முடிந்தவுடன் கைதிகளை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் விரைந்து விடுவிக்க வேண்டும் என்று மற்றொருவர் கோரிக்கை விடுத்தார். जम्मू अखनूर से बॉर्डर से क्रॉस किया, गलती से बॉर्डर क्रॉस कर लिया और अपनी गलती का एहसास हो गया कि भाई गलती की है. अभी जा रहा हूँ, अच्छा महसूस कर रहा हूँ कि खुशी महसूस हुई है. விடுதலை செய்யப்பட்ட பாகிஸ்தான் கைதிகள் உற்சாகத்துடன் தங்கள் நாட்டுக்கு சென்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. நன்றி, வணக்கம்.